ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனை குக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிக்கன் பிரியாணி வீட்டு முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நம்ம எப்போவுமே ஹோட்டலில் செய்கிற மாதிரி அல்லது கடைகளில் செய்கிற மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற மாதிரிலாம் போடுவோம். நீங்கள் நம்ம வீட்டு முறை பிரியாணி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி வடி பிரியாணி தான் செஞ்சுருக்கேன். சிக்கன் பிரியாணி, 1 கிலோ அரிசி, 1 கிலோ சிக்கன் வச்சு இந்த அட்டகாசமான வீட்டு முறை ஹோம்மேட் சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசியை ஒரு டைம் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு 4 லிட்டர் தண்ணி, உங்கள்கிட்ட 1/2 லிட்டர் சொம்பு இருந்ததுன்னா ஒரு 8 சொம்பு தண்ணி போட்டு ஒரு பாத்திரத்தில் மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு 200 ml 250 ml ஆயில் சேர்த்துக்கோங்க. அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, கல்பாசி, ஸ்டார் பூ இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் காட்டியிருக்கிற பொருளெல்லாம் அதே அளவுகளோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 கிலோ பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி இது கூட சேர்த்துக்குங்க. உங்கள்கிட்ட மெஷர் பண்ணுறதுக்கு வெயிட் மெஷின் இல்லைன்னா 5 பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க மீடியம் சைஸில். அந்த வெங்காயம் நல்லா வதங்குறக்குள்ளார மிக்ஸி ஜாரில் ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு 75 கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. இது சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம்லேருந்து 100 கிராம் வரைக்கும் எடுத்துக்கோங்க. அது கூடவே 2 துண்டு பெரிய துண்டு பட்டை, ஒரு 8 கிராம்பு சேர்த்துக்கோங்க, அதாவது லவங்கம், ஒரு 4-5 ஏலக்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அப்புறம் பிரியாணி இலை, நல்லா பெரிய பிரியாணி இலையாக 1 இருந்தால் கிள்ளி போட்டுக்கோங்க, இல்லைனா 2 கூட சேர்த்துக்கலாம். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகு இது கூட சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக இது கூட புதினா இலை, கொஞ்சம் கொத்தமல்லி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஹோம்மேட் பிரியாணிக்கு இந்த மசாலா தாங்க ஹைலைட்டு. நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அரைக்கிறதுக்குள்ளார வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். நல்லா வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம், ஏன்னா ஆயிலில் கரிஞ்சிடும் அந்த பொடியெலாம். இதுக்கப்புறமா ஒரு 400 கிராம்லேருந்து 500 கிராம் தக்காளி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு நான் சேர்த்துருக்குறேன். இந்த பிரியாணிக்கு கரெக்டான அளவில் இருக்கும். அதே மாதிரி தக்காளியும் உங்களால் அளக்க முடியலன்னா ஒரு 5 தக்காளி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. இந்த தக்காளியை ஒரு 1/4 அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 6 பச்சை மிளகாய் கீரையில் எதுவும் போடாமல் அப்படியே முழுசாக சேர்த்துக்குங்க. எல்லாம் ஒன்றாவே சேர்த்து நல்லா வதக்கும்போது நல்லாவே ஃபைனாக வதங்கி வந்துடும். நல்லா கொல கொலன்னு நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துடும். இதே மெத்தடில் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எல்லாருமே நீங்கள் கமெண்ட் எங்கூட ஷேர் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, புதினா, கொத்தமல்லி அதெல்லாம் அரைச்சோம்ல, அதை இது கூட சேர்த்துக்கோங்க. இதை சேர்த்துட்டு நீங்கள் வதக்கி பாருங்கள், அவ்வளோ மணமாக இருக்கும். பாய் வீட்டு பிரியாணி கூட தோற்று போயிருங்க, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதையும் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். ஒரு டைம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வதக்குனிங்கனாலே போதும். 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் வதக்க தேவையில்ல. இப்போது இது நல்லா வதங்கினோடனே எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே 1 கிலோ சிக்கன் நல்லா கழுவி வச்சுருக்கிறேன். அந்த பெருசாக போடுறது சின்னதாக போடுறதுலாம் அது உங்கள் விருப்பம் தான். நான் பிரியாணிக்கு எப்போவுமே பெரிய பீஸாக தான் சேர்ப்பேன். நல்லா 1 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அனல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குங்க. சொல்கிற டைம் மட்டும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நல்லா வதக்கும்போது இதுலேயே சிக்கன் கொஞ்சமாக வெந்து வந்துடும். 5 நிமிஷம் வதக்கினோடனே நம்ம அந்த பக்கம் தண்ணி கொதிக்க வச்சோம்ல, அது சூடாயிருச்சு. அதிலிருந்து ஒரு 600 ml தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 600 ml சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அதிகமானாலும் கொஞ்சம் கம்மியானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது அவ்வளோதாங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக வைங்க. அதாவது மீடியம் ஹீட்டில் தான் வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சிக்கன் நார் மாதிரி ஆயிரும் கெட்டியாக.
அப்படியே வெந்துட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே இங்கே தண்ணியும் வந்து கொதிச்சிருச்சு. நம்ம ஊற வச்சுருக்கிற அந்த பாஸ்மதி அரிசி வந்து இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் சீரக சம்பா அரிசியாக இருந்தால் கூட இதே மெத்தடில் செய்யுங்க. தண்ணியோட அளவு மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துருக்குறேன். இதை ஒரு 5 நிமிஷம், அதாவது அந்த சிக்கன் 5 நிமிஷம் வெந்துட்டுருக்குல்ல, அதே மாதிரி லோ ஃப்ளேமில் இந்த அரிசியும் 5 நிமிஷம் வெந்துட்டுருக்கட்டும். கரெக்டாக சிக்கன் வெந்து அந்த 5 நிமிஷம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம அரிசியும் வடிச்சிடலாம். நீங்கள் இந்த அரைப்பாகம் முக்கால் பாகம் அதெல்லாம் நீங்கள் பதம் பார்க்க வேண்டாம். கரெக்டாக 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இந்த அரிசி வேக வச்சுட்டு நல்லா வடிச்சுக்கோங்க. சிக்கனும் 5 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வெந்துருச்சு. இப்போ வடித்த இந்த சாப்பாட்டை எடுத்து அப்படியே நம்ம இந்த சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். நம்ம அரிசி வடித்தோம் இல்லைங்களா, அந்த அடுப்புலேயே ஒரு தோசைக்கல் வச்சு சூடு பண்ணிட்டுருங்க. நம்மக்கிட்ட பழைய தோசைக்கல் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுற தோசைக்கல்லாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, விளக்கிட்டு திரும்பவும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அரிசி வந்து இங்கே சிக்கன் கூட சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. மெதுவாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கோங்க. கிளறி கொடுத்துட்டு இப்போ அப்படியே எடுத்து நம்ம அந்த தோசைக்கல் மேலே இந்த சாப்பாடை வச்சிடலாம். பிரியாணியை ஒரு பர்ஃபெக்டான ஹோம்மேட் பிரியாணி சூப்பராக தயாராகிருங்க. கரெக்டாக ஒரு 20 நிமிஷம் லோ ஹீட்டில் வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சிக்கன் பஞ்சு மாதிரி வெந்து வரும். நான் பார்த்திங்கன்னா வீடியோ இருக்கிறதே மறந்துட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடை வந்து போட்டு கொடுத்துட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டுங்க. கடைசியாக தான் ஞாபகம் வந்தது, ஐயோயோ நம்ம வீடியோ எடுக்கிறேன்ட்டு. சூப்பராக உதிரி உதிரியாக பிரியாணி தயாராகிடுச்சு. இதே போல் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.